ஜைன் டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு தலைப்பு என்னன்னு சொன்னால், தேவனுடைய வல்லமை பற்றி நாம் அறிகிறோம். தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று நாம் அறிந்து போகிறோம். அதுக்கு உண்டான வேத பகுதியில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த வேத பகுதி என்னவென்றால், முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43வது வசனம் நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவனாய் இருந்து தன் ஆஸ்திகளெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒரு நாளும் சொஸ்தமாக்காது படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. பாருங்க, 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ. பெண்களுக்கு இது நிறைய இந்த நாட்களிலே அநேக பெண்கள் இந்த கைனிக் ப்ராப்ளம் இருக்குது. அந்த நாட்களிலே 12 வருஷம் அந்த மகளுக்கு எவ்வளோ பெரும்பாடு, ஒரு உடலில் இருக்கிற எல்லா இரத்தப்போக்கும் போய், தன்னுடைய ஆஸ்திகளெல்லாம் போய், தன்னுடைய மருத்துவ சிலைக்கு எல்லாம் விற்று, அப்பொழுது கூட அவள் குணமாகாதபடிக்கு இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிறதை கண்டு அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தையாக தொட வேண்டும் என்று விசுவாசிக்கிற ஒரு மகளாக அவள் தேடி வந்திருக்கிறார். அந்த இடத்துல ஓடி வரும்பொழுது திரளான ஜனங்கள் அவர் நெருக்கி கொண்டு வரும்பொழுது அவருடைய ஆடையை தொட வேண்டும் என்று அவருடைய விசுவாசத்தை கண்டு தேவன் அவர் முன்னாக போகும்போது கர்த்தரை பின்னாக அவர் சென்று அவர் ஆடையை தொடுகிறார். உடனே அந்த பெரும்பாடு நின்று போனது என்று வாசிக்கிறோம். அவர் ஆடைக்கே இப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது என்றால் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நாம் பார்ப்போம். என்னை தொட்டது யார் என்று இயேசு கேட்கிறார். என்னை தொட்டது யார்? பேதுரு சொல்றார், ஐயரே, அநேக ஜனங்கள் நம்மை சூழ்ந்திருக்க நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இப்பொழுது யார் என்னை தொட்டது என்று கேட்கிறீர்களே என்று கேட்கிறார். இல்லை, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று இயேசு கூறுகிறார். பாருங்களேன், வல்லமை, அவருக்குள்ள வல்லமை புறப்படுகிற காரியம் ஒரு ஆடையின் மூலமாக வல்லமை புறப்படுகிறது. தேவ வல்லமையினால அவர் மகிமைப்படுகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால் என்னை தொட்டது யார் என்று கூறும் பொழுது தன்னை தொட்டது அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருக்கு முன்பாக வந்து தொட்ட காரணத்தை கூறுகிறாள். நோய்வாய்ப்பட்டு இந்த காரணத்தினால் நான் உங்களை தொட வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். அந்த சொஸ்தமான எல்லா ஜனங்களுக்கு முன்பாக சாட்சி கூறுகிறார். பாருங்கள், ஒரு மகள் தன்னுடைய எல்லா ஜனங்களுக்கு முன்பாக வைத்தியத்தை பற்றி, இந்த நோயை பற்றி சொல்ல முடியாத ஒரு நிலைமை, வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலைமை கூட இயேசுவுக்கு முன்பாக எதுக்காக உன்னை தொட்டேன் என்பதை அவள் சாட்சி சொல்கிறாள். அப்போ அந்த ஜனங்கள் அவரிடத்தில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அந்த ஜனங்கள் அந்த இடத்துல விசுவாசம் வைக்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், 8:48 சொல்கிறார், அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். ஒன்று, அவள் முதல்ல திடன் கொள்கிறாள். 2வது, அவள் மீது விசுவாசம் வைக்கிறாள். 3வது, அவள் அங்கே ரட்சிக்கப்படுகிறாள். 4வது, சமாதானத்தோடு அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறாள். கர்த்தராகிய இயேசு அவளுடைய ஆடை தொடுவதனாலே அவளுக்கு ஒரு பெரிய ஒரு சுகத்தை கொடுத்தாள், பெரிய ஆரோக்கியத்தை கொடுத்தார், பெரிய சமாதானத்தை கொடுத்தாள். அவள் அன்றைய தினம் ரட்சிக்கப்பட்டாள். அவள் விசுவாசத்தினால் அவர் ரட்சிக்கப்படுவதை நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கூட ஆண்டவருடைய ஆடையை, அவருடைய வார்த்தையினுடைய வார்த்தையை இன்றைக்கு அவருடைய நேரில் அவருடைய ஆடையை தொடாவிட்டாலும் அவருடைய வார்த்தையாக ஆடையை நாம் தொட்டால் நாம் சுகமாவோம் என்பதை நாம் இந்த வசன் மூலிமா நாம் தெரிந்து கொள்வோம். அதே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2வது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், 12 வயது ஒரு சிறுமி. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு முன்பாக ஒரு ஜப தலைவன் வந்து ஓடி வந்து சொல்கிறான். ஒரு 41வது வசனத்திலே, அப்பொழுது ஜப ஆலை தலைவனாகிய யவிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு ஜப ஆலய தலைவன் தன்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள் என்று கேட்கும் பொழுது அவர் வீட்டுக்கு செல்வதற்காக தான் அந்த வழியா புறப்பட்டு வருகிறார்.
அந்த வழியாக புறப்பட்டு வரும்பொழுதுதான் அந்த 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய ஆடையை தொடுவதனால் அவர் சுகப்பெற்றாள் என்று பார்க்கிறோம். அந்த பெண்மணி உடனே அவள் சுகப்பெற வேண்டும் என்பதற்காக அவர் ஜனங்களுடைய நெருக்க நேரத்தில் கூட அவள் ஆடையை தொட வேண்டும் என்று விசுவாசித்து ஓடி இருக்கிறாள். அந்த வேளையில்தான் இந்த சிறு பெண் நேரமாகிவிட்டதால் கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய ஜப ஆலய வீட்டில் இருந்த ஒருவன் உம்முடைய குமார்த்தி மரித்து போனாள் என்று போதகரை வருத்தப்பட வேண்டாம் என்று கூறுகிறான். இயேசு அதை கேட்டு பயப்படாதே சொல்றார், விசுவாசமாயிருந்து அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றாள். பாருங்க, முதல்ல நம்ம விசுவாசிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அதனால்தான் அந்த ஜப ஆலய தலைவனிடம் சொல்றார், விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அப்போது அவர் வீட்டில் வந்தபொழுது பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயும் தவிர வேறொரையும் உள்ளே வர ஒட்டாமல் எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். பாருங்கள், அங்கிருக்கிற எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார். சிறு பெண் இறந்து விட்டால் மரணப்படுக்கையில் இருக்கிறாள் என்பதை அந்த ஜனங்கள் கண்டு அழுது புலம்பி இருக்கிறார்கள். அப்போது அவர் மரிக்கவில்லை, அவர் நித்திரையா இருக்கிறாள் என்று இயேசு கூறுகிறார். அவள் மரித்து போனார் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்து நகைக்கிறாங்க அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும். அவர்களெல்லாம் வெளியே வர சொல்லி அவருடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அங்கே நாம் பார்க்கிறோம், அவருடைய ஆடை தொட்டுவதனால் அந்த பெண்மணி சுகம் பெற்றாள். இங்கே இந்த சிறு பெண்ணின் கையை பிடித்ததனால் அந்த சிறு பெண் மரணத்தை விட்டு எழுந்திருக்கிறாள். உடனே அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். பாருங்களேன், இந்த சிறு பெண் 12 வயது ஒரு சிறு பெண், இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாலிப வயசு. இப்பொழுது நம்ம சொல்வது என்றால் 13 வயசு நம்ம சொல்கிறோம். 13 வயசு, 13 டீன் ஏஜ் அப்படின்னு சொன்னால் ஒரு 13 தான் ஆரம்பிக்கிறது. கர்த்தராகிய இயேசு அந்த பெண்மணி ஒரு வாலிப பெண்ணாக ஆகிறதுக்கு கூட இருந்திருக்கலாம். அந்த பெண்ணை அவர் இறக்க விடாமல் ஜபாலி தலைவனுடைய விசுவாசத்தை கண்டு அந்த பிள்ளையை எழுப்புகிறார். அவர் ஆடையை தொடுவதனால் சுகம் பெற்றாள். இவர் சிறு பெண்ணின் கையை தொடுவதனால் மரணத்தையே ஜெயமாக எழுந்து அவர் எழுப்பி உயிரோடு வைக்கிறார். பாருங்க, அவர் கையிலே வல்லமை பிறக்கிறது. அவர் கையை பிடித்து எழுந்தவுடனே அந்த மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமுள்ள தேவன் நம் தேவன். ஆம் பிரியமானவர்களே, மரணத்தை கூட நம் தேவன் ஜெயமாக வல்லமையாக எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். இது 2வது காரியமாக இருக்கிறது. 3வது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஒரு நாயின் என்னும் ஊருக்கு போனார். அந்த ஊரிலே அநேக திரளான ஜனங்கள் அவருடன் கூட போயிருக்கிறாங்க. அவர் ஊரில் வாசல் அருகே சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைப்பெண்ணாயிருந்தான். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, அழாதே என்று சொல்லி கிட்ட பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்து என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே ஆடையை தொடுவதனால் அந்த பெண்மணிக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்த கர்த்தர் அவர் வல்லமுள்ள தேவன் என்பதை உணர்ந்து கொண்டோம். இங்கே மரித்து போன ஒரு சிறு பெண் கையை பிடித்து, சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொல்லும்போது அவர் உயிரோடு எழுந்து அவருக்கு ஆகாரம் கொடுக்க அவர் கட்டளையிடுகிறார். அப்பொழுது அந்த சிறு பெண்ணுக்கு உயிர் வந்தது என்பதை நான் பார்க்கிறோம். அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இங்கே நாயின் ஊர் விதவை, அவருடைய மகன் ஒரு வாலிபன், ஒரே மகன், தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தபடினால் கர்த்தராகிய இயேசு அவர்கள் மேல் மனதுருகி, அழாதே என்று தாயை தேற்றி அந்த மகனை, வாலிபனே எழுந்திரு என்றார். இந்த வாலிப பருவம் என்பது தேவனுக்கு பிரியமான காரியம் ஒன்று. ஒருவேளை அந்த வாலிபன் எழுந்திருந்து அவன் பின் சென்று அவனுடைய சுவிசேஷத்தை கூட அறிவித்திருக்கலாம். 3வது காரியம், ஆடை, பாடை, கரங்கள், இப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவன் நம் தேவன். ஆம் பிரியமானவர்களே,
நாம் இப்படிப்பட்ட ஒரு வல்லமுள்ள தேவனை நாம் பெற்றிருக்கிறபடினால், அவர் வல்லமை இன்னதென்று நம்ம அறிந்திருக்கிறபடினால், ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால நாங்கள் பெற்றிருக்க என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்க என்று கேட்க வேண்டும். நான்காவதாக பழைய ஏற்பாடு புஸ்தகத்திலே தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ அவர்களை அக்கினி சூழலை போடுகிறார்கள். அங்கே அவர்கள் சொல்கிறார்கள், 3:17 சொல்லுகிறாள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் வல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கு. எவ்வளவு நம்பிக்கையான ஒரு விஷயம். ஒரு அக்கினியில போட போறாங்க. அக்கினி, அதுவும் 7 மடங்கு அக்கினி. அது அக்கினிக்குள்ள போடும் பொழுது அவர்கள் எரியப்படுவார்கள் என்று அவர்கள் எண்ணவில்லை. அப்படியே தப்புவிக்குவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். அப்படியே போட்டார்கள். 7 மடங்கு அக்கினி எரிகிறது. அதுக்குள்ளே அந்த 3 பேர் போடுகிறார்கள். 4வது ஒரு ஆள் அவரோடு சுற்றி திரிந்தார் என்பதை பார்க்கிறோம். அவர்கள் முடி கூட கருகவில்லை என்பதை பார்க்கிறோம். தேவன் எப்படிப்பட்ட ஒரு வல்லமுள்ள தேவன் பாருங்கள். அவர்கள் ஒரு முடி கூட கருகவில்லை. அவர்கள் மீது அந்த அக்கினியுடைய வாசனை வரவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த அக்கினியை சூடேற்ற 7 மடங்கு போட்டவர்கள் எல்லாம் மடிந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் எவ்வளவு வல்லமுள்ள தேவன் பாருங்கள். அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவனை நாம் ஆராதிக்க, தேவனை நம்ம ஓடி வர வேண்டும். நாமும் அப்படி ஒரு வல்லமையை பெற்று அநேக ஜனங்களிடத்தில் இவருடைய வல்லமை குறித்து பேச வேண்டும். 5வது காரியமாக நாம் தோமாவை பற்றி பார்க்க போறோம். தோமா எப்படிப்பட்டவன்? அவன் சந்தேக பேர் வழி. தோமா என்றாலே இரட்டையன் என்று அர்த்தம். இரட்டையன் சீக்கிரமாக நம்ப மாட்டான் தோமா. ஆனால் அவருடைய வாழ்விலே தோமா அவர் உயிரோடு எழுந்த பிறகு 8 நாளைக்கு பிறகு தோமாவை சந்திக்கிறார். அதற்கு முன்னாடி தோமா 8 நாளைக்கு முன்பாக தோமா இல்லாத ஒரு நேரத்திலே இயேசு அந்த 10 பேர் சீஷரோடு தரிசனமாகிறார். அந்த தரிசனத்திலே அவர் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது அதை பற்றி அந்த சீஷர்கள் தோமாவிடம் கூறினார். இப்படி இயேசு கிறிஸ்து நம்மளோடு வந்தார், அவர் உயிர் தெழுந்திருக்கிறார் அப்படி என்று சொல்லும்போது தோமா சொல்கிறார், ஒரு வார்த்தை சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே 3 வார்த்தை சொல்கிறார். ஆணிகள் உண்டான காயத்தை கண்டு அந்த காயத்தில் என் விரலை விற்று என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். 3 காரியங்கள் அங்கே சீஷர்களோடு பேசுகிறார். ஆணிகள் உண்டான காயத்தை காண வேண்டும், நான் அந்த காயத்திலே என் விரலை விட வேண்டும் என்று சொல்கிறார். அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 20ஆம் அதிகாரம் 25 வருஷம் 3 விஷயங்கள் அங்கே அவர்களுக்கு சொல்கிறார். ஆணிகள் உண்டான காயத்தை கண்டு அந்த காயங்களில் என் விரலை விற்று என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்வதை கர்த்தர் கண்டு, அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே சொல்லப்படுகிற ஒரு வசனம், அவர் சொன்ன 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். அவர் சொன்னார் இல்லையா, அவர் உன் காயத்தை பார்த்தால் ஒழிய, நான் கண்டால் ஒழியன்னு சொன்னார் இல்லையா. அவர் என்ன சொல்றாருன்னா, என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். பாருங்க, அவர் அங்கே 10 சீஷர்களோடு பேசின அந்த வார்த்தையை இயேசு கேட்டு ஒரே வார்த்தை அவர் 3 வார்த்தைக்கு பதில் அளிக்கிறார். நீ உன் விரலை இங்கே நீட்டு, என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. அவர் கண்டார். தோமா இயேசுவின் சரீரத்திலே காயப்பட்டதை கண்டார். இங்கே அவர் கையை தொட்டாரா இல்லை என்பதை இங்கே குறிப்பிடாது இருந்தாலும் அவர் கண்டதை, வல்லமையுள்ள தேவன் உயிரோடு எழுந்தார் என்பதை கண்டு தோமா விசுவாசித்தான், பாக்கியவதை பெற்றான். அதான் விசுவாசித்தாய். அதற்கு 29வது வசனம் சொல்றார், தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். இந்த தோமாய் குறித்து வேத வல்லுநர்கள் சிலர் கூறுகிறார்கள், இந்த வல்லமையான காரியத்தை, வல்லமுள்ள தேவனுடைய காயங்களை கண்டு தோமா வல்லமையான காரியங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். அவர் அந்த தேசத்தில் இருந்து கேரளாவுக்கு வந்தார். கேரளாவிலே எப்படிப்பட்ட ஜனங்களை கண்டார் தெரியுங்களா? பூசாரிகள், பிராமணர்கள், மந்திரவாதிகள்,
இப்படிப்பட்ட ஜனங்களை கண்டு தேவனுடைய சுவிசேஷத்தை தைரியமாக சொன்னார். அங்கே பல வருடங்கள் இருந்து கிட்டத்தட்ட அங்கே சொல்லப்பட்டிருக்கிற தேவ வல்லுநர்கள் அவர் சொல்லப்பட்டிருக்கிறார்கள் 37 லட்சம் ஜனங்களை அவர் ரட்சித்தார் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் தேவனுடைய வல்லமையை அவர் கண்டதினாலே, தேவனுடைய வல்லமையை அவர் பெற்றதினாலே தைரியமாக நம்முடைய வட இந்தியாவுக்கு இங்கே கேரளா பகுதியிலே வந்து அநேக ஜனங்களை அவர் சந்தித்து ஒரு சேலஞ்சு வைக்கிறார். அநேக அற்புதங்கள் செய்தார். அங்கே ஒரு சேலஞ்சு வைக்கிறார். பிராமணர்களிடத்திலே ஒரு குளத்துக்கு வந்து அந்த குளத்தில் இருக்கிற தண்ணீரை ஒரு வாளில எடுக்கும் பொழுது அந்த வாளில எடுக்கிற தண்ணீரை அந்த குழி திரும்ப மூடக்கூடாது. அந்த வாளில தண்ணீர் எடுத்து மேலே ஊற்றும் பொழுது அந்த தண்ணீர் அப்படியே நிற்க வேண்டும் என்று அந்த பிராமணர்களிடத்திலே அந்த மந்திரவாதி சன்னியாசிடத்திலே ஒரு சேலஞ்சு செய்தார். அவர்கள் என்ன செய்தார்கள், இதுக்கு ஒரு ஆலோசனை செய்கிறார்கள், நாம் கண்டிப்பாக இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, முதல்ல வாளியில தண்ணி எடுத்து மேலே ஊற்றுறாங்க. அந்த தண்ணி வாளி இடத்துல அந்த எடுத்த தண்ணீர் இடத்துல மீண்டும் தண்ணீர் வந்தது. வாளியில மேலே அடுத்த தண்ணீர் கீழே அந்த குளத்திற்கு வந்தது. ஆனால் தோமா அந்த வாளியில எடுத்த தண்ணீரை மேலே ஊற்றின உடனே அப்படியே காலை முதல் மாலை வரை அப்படியே நின்றது. இயேசுவின் நாமத்தினால் அப்படியே நின்றது. கீழே அதை எடுத்து அந்த இடத்திலே அந்த தண்ணீர் மீண்டும் வராமல் அப்படியே நின்றது. இதை பார்த்தார்கள். இதை பார்த்துதான் அவர்கள் இயேசுவை நம்பி விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அங்கே பிராமணனுடைய ஒரு மகன் இறந்து போகிறான். இறந்து போயிட்டு அவர்கள் புதைத்து விடுகிறார்கள். அந்த புதைத்த இடத்திலே அந்த மகனை உயிரோடு எழுப்புகிறார். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எவரு மகனை எழுந்ததை தோமா கண்டிருப்பான். அந்த 12 வயது மகளை மரணப்படுக்கையில் இருந்த மகளை எழுப்பினதை தோமா கண்டிருப்பார். அவர் அநேக அற்புதங்களை செய்த தேவன், வல்லமுள்ள கரங்களில் செய்த எல்லா காரியங்களையும் தேவன் தோமா கண்டிருப்பார். அப்படிப்பட்ட தோமா அவர் மரணத்திற்கு பிறகு அவர் வல்லமையை பெற்றுக்கொண்டார். ஆகையானால் தான் அந்த கேரளா பகுதியிலே அநேக இடங்களிலே பிராமணர்கள், சன்னியாசிகள், மந்திரவாதிகள் எல்லாரையும் மாற்றி அநேக இடங்களில் ஜப ஆலயங்களை உருவாக்கினார். அந்த பகுதி முழுதும் கேரளா பகுதியில் கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய சர்ச்சில் நம்ம அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 37 லட்சம் பேர் அங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறதாக வேத வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர் அங்கே மட்டும் இருந்து விடவில்லை. அங்கிருந்து நம்ம தமிழ்நாட்டு பகுதியிலே சென்னை சென்ட் தாமஸ் என்ற சர்ச்சி இடத்திலே அவர் வந்து வாழ்ந்தார். சின்னமலை பகுதியிலே. அந்த சின்னமலை பகுதியிலே வாழும்பொழுது அங்கேயும் நிறைய பூசாரிகள், காளிகளை கும்பிடுகிற நிறைய பிராமணர்கள் இருந்தார்கள், பூசாரிகள் இருந்தார்கள். அவர்களிடத்தில் இயேசு பற்றி கூறும்பொழுது ஒரு நாள் இந்த பூசாரி என்ன செய்கிறான் என்றால், பொறாமைனாலே அநேக பேர் சுவிசேஷத்தை கேட்டு மாறி போகிறார்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அவன் பொறாமை பற்றி பூசாரியுடைய மகன் இறந்து போகிறான். அவனை புதைத்து விட்டு அவன் வந்து ஜனங்களிடத்தில் என்ன சொல்கிறான் என்றால், தோமா தான் கொலை செய்து விட்டான் என் மகனை என்று சொல்கிறான். அப்பொழுதும் ஒன்று சொல்லாமல் தோமா சொல்கிறான், எங்கே புதைத்தாரோ அந்த இடத்தை காண்பி என்று. அந்த இடத்துக்கு வரும்பொழுது அந்த மகனை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறான். இதை பார்த்து அங்கிருக்கிற பூசாரிகள், அநேக ஜனங்கள் தேவன் மீது அன்பு வைத்து தேவனை ஏற்றுக்கொண்டு அநேக பேர் விசுவாசித்தார்கள். இப்படி அநேக ஜனங்களை அவர் விசுவாசித்து தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே பொறாமையினால ஒரு நாள் அவர் தியானிக்கிற ஒரு தியானம் பண்ணியிருக்க கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த பூசாரி பின்பக்கமாக ஈட்டி எடுத்து கொண்டு வந்து பின்பற்றமாக குத்தி விடுகிறான். அந்த ஈட்டி பின்பக்கமாக குத்தி முன்பக்கமாக வந்து விடுகிறது. அவர் அப்படியே முன்னாடி இருந்த அந்த சிலுவை ஒன்று முன்னாடி இருக்கிறது. அந்த சிலுவை அப்படியே கட்டி பிடித்து கொண்டு அப்படியே அவர் உயிர் திறந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவர் அங்கே அநேக இடங்களில் சுற்றி சைதாப்பேட்டை, சென்ட் தாமஸ், அங்கே அவருடைய உடல் அங்கே மரணம் ஆனாலும் அங்கே வைக்காமல் அந்த ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு வந்து அவரை புதைத்து விடுகிறார்கள். அந்த இடம் என்னன்னு சொன்னால், சாந்தோம் என்ற இடத்திலே அங்கே கடல் கரை ஓரமாக இப்பொழுதும் அந்த ஆலயம் இருக்கிறது. அவர் உடலை கொண்டு வந்து அங்கே அரசாண்ட ராஜா அவர் இப்படி மரித்து போனார் என்பதை குறித்து அந்த இடத்திலிருந்து அவர் அந்த இடத்துல கொண்டு வந்து சாந்தோம் என்ற இடத்துல கடற்கரை பகுதியிலே அவர் புதைத்து விடுகிறார். இன்றைக்கும் அந்த ஆலயம் அவர் நினைவாக கட்டப்பட்டு உள்ளது. பாருங்கள், அவர் வல்லமையை பெற்ற
தோமா அவர் சுவிசேஷத்தை ஒரு இரத்த சாட்சியாக எப்படி சொல்லி மரித்தான் பாருங்களேன். அவரை போல சுவிசேஷத்தை அறிவிக்க, நாமும் அவரை சிலுவை சுமக்க, சிலுவையை அனுதினமும் சுமக்க, அனுதினமும் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள நாமும் அவரோடு இருக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, இப்படி 5 விதமான அற்புதமான வல்லமை குறித்து நாம் பார்த்தோம். எத்தனையோ அவர் வல்லமையை செய்தார், வல்லமையான காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் தோமா செய்த காரியம் பெரிய ஒரு பலமுள்ள காரியம், வல்லமையான காரியம். அவருடன் இருந்து 3 வருடமாக அவர் செய்த எல்லா வல்லமையான காரியங்களை பார்த்ததினாலே, அதைவிட அவர் உயிரோடு எழுந்து அவருக்கு தன்னுடைய காயங்களை காண்பித்து, தன் விழாவிலே குற்றப்பட்ட அந்த ஈட்டியை காயங்களை பார்த்து, அதே போல் அவர் ஈட்டியாலே குத்தப்பட்டு அவர் இருக்கிறார். இதுதான் அவருடைய சாட்சி, இரத்த சாட்சியாக மரிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 5 காயங்கள் போல இந்த 5 வல்லமையான காரியங்களை குறித்து நாம் இன்னைக்கு தியானித்து இருக்கிறோம். 1, அவர் ஆடையிலே பெரிய வல்லமை புறப்பட்டது என்பதை பார்த்தோம். 2வது, அவர் போய் பாடையை தொட்டுவதனால் வாலிபன் எழுந்தான் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். 3வது காரியம், ஒரு சிறு பெண்ணுடைய மரணத்தை தன்னுடைய கையிலே பிடித்து எழுந்திரு என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். 3வது காரியத்தை பார்க்கிறோம். 4வது காரியம், சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ அவர் தப்புவிக்க வல்லவராய் இருந்த அக்கினி ஜுவாலியிலே அவர்கள் உலாவிக் கொண்டிருக்கும் போது 4வது ஒரு நபராக அவரே உலாவிக்கொண்டு அவரை பாதுகாத்து, அவர் வல்லமையுள்ள கரத்தினால் அவரை பாதுகாத்தார். 5வது காரியம், இந்த தோமா இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான காரியங்களை பார்த்ததனால் அவன் வல்லமையாக ஊழியத்தை செய்து இரத்த சாட்சியாக மரித்தான் என்பதை பார்க்கிறோம். 6வது காரியம், அவர் வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அவர் வார்த்தையிலே ஒரு வல்லமை இருக்கிறது. என்ன வார்த்தை? லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. மரியாள் கேட்கிறாள், நீ இங்கே இருந்தீரே, ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. அப்போது இயேசு சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்பதை நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கூறுகிறார். எல்லாவற்றிற்கும் விசுவாசம் முக்கியம். அதே போல் அவர்கள் விசுவாசித்தார்கள், தேவனுடைய மகிமையை கண்டார்கள். ஒரே ஒரு வார்த்தை தான், 4 நாள் ஆயிற்று லாசரு இறந்து. ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு வார்த்தைக்கு அவருடைய மகிமை காண்க முடியும். ஒரு வார்த்தையினால் உயிர் திரும்ப வந்தது. 4 நாள் மரண படுக்கையிலே இருந்த ஒரு சிறு பெண்ணை ஒரே நாளில் எழுப்பினார். கல்லறைக்கு அடக்கம் செய்யப்படுவதற்காக ஒரு வாலிபனை கொண்டு போகிற அந்த பாடையை தொட்டினால் அந்த வாலிபன் எழுந்திருந்தான். 3வது, அவர் வார்த்தையினாலே லாசரு வெளியே கொண்டு வரப்பட்ட அவர் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கூட அவர் வல்லமையான வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக, நாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக ஒவ்வொருவரும் எழும்ப வேண்டுமாய் கரத்தில் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தத்தாமே இந்த அற்புதங்களை அடையாளங்களை செய்த தேவனுக்காக நம்ம வல்லமையான காரியங்களை எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்ன எண்ணங்கள் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டுமாய் கரத்தில் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தத்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து இந்த வல்லமுள்ள கரம், வல்லமுள்ள தேவனை நாம் எப்போதும் விசுவாசித்து ரட்சிப்புக்குள்ள இருக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஒரு சிறு ஜபத்தின் மூலமாக கர்த்தரை நாம் துதிப்போம். எசப்பா, இப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் நீர், வல்லமையான வார்த்தையினாலே எங்களை உயிர்ப்பிக்கிறீர். உடைய வல்லமையான வார்த்தையினாலே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. உடைய காயங்களை கண்டு நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இல்லாத படிக்கும், உடைய காயங்களை பார்க்காத படிக்கும் நாங்கள் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க தகப்பனே. தோமாவை போல தகப்பனே எங்களை மாற்றுங்க தகப்பனே. ஒவ்வொருவரும் உம்மை கண்டார்கள். நீ செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் வல்லமுள்ள கரங்களால செய்த ஜனங்கள் கண்டு விசுவாசித்து அநேக பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் தகப்பனே. அப்படி வல்லமையான தேவனை ஒவ்வொருவரும் கண்கள் திறக்கப்பட தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் துதி கன மகிமை இமைக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.